அன்னைக்கு இரவு 8லேருந்து 10 மணிக்குள்ள மேகங்கள் எல்லாம் வானத்தை சூழ்ந்து இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் அவங்கவங்க வீடுகளுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மழை ஓயல. அது வெறும் தொடக்கம் மட்டும்தான். உண்மையான தாண்டவம் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே ஆரம்பிச்சது. புயல் காற்று சுற்றி சுற்றி அடிச்சது. கடலில் நிப்பாட்டி வச்சிருந்த போட்டெல்லாம் காற்றுக்கு பறந்து தெருவுக்கு வந்துச்சு. கடல் மட்டம் டேஞ்சரஸாக உயர ஆரம்பிச்சது. இரவு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள 30 அடி ஹைட்டான கடல் அலைகள் ஊருக்குள்ளே சுனாமி மாதிரி தாக்குச்சு. வீடுகள் பறந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இடிஞ்சு போச்சு, சர்ச்சு, ஸ்கூலு, போஸ்ட் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் போச்சு. ரோடெல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கி போச்சு. அடுத்த நாள் காலையில், அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி காலையில், தனுஷ்கோடிங்கிற அழகான போர்ட் நகரம் அங்கே இல்லை. அங்கே வெறும் இடிஞ்ச வீடுகளும் கட்டிடங்களும் மண்ணில் புதைஞ்சு கிடந்துச்சு. கடல் எது நிலம் எதுன்னே அங்கே